ஹாய் ஹலோ. இப்போது நெஃப்ரைட்டிக்கு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே அதில் நிறைய சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமை எடுத்துப்போம். ஸோ நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமில் இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னென்ன வாட் ஆர் ஆல் தோஸ் தட் காசஸ் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரீசன் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ். ஸோ எண்ணில் முடியும், அதாவது நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு வரும். அடுத்தது மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ். அடுத்தது ரேப்பிட்லி ப்ராக்ரெசிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ். ஸோ அந்த குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு முடிகிறது. போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ், மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ், ரேப்பிட்லி ப்ராக்ரெசிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ். ஸோ இது மூணுத்தோட சேர்த்து இன்னும் ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. அது ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்மளுடைய இந்த அந்த அவங்களால ஒழுங்காக பாடக்கூட முடியாது நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமில். ஸோ ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குட் பாஸ்டர்ஸ். ஏ ஐஜிஏ நெஃப்ரோபதி இதில் வர்றது ஏ. இன்னொரு ஏ ஆல்பாட். ஸோ குட் பாஸ்டர்ஸும் ஆல்பாட்டும் நமக்கு தெரியும். குட் பாஸ்டர்ஸ் நம்மளோட ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் டைப் 4 கொலாஜன். ஆல்பாட்ஸ் இது ஓகே. ஸோ இது எல்லாம் நெஃப்ரைட்டிக் உடைய காசஸ். ஸோ நெஃப்ரைட்டிக்னால் இந்த குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ்னு முடிகிறது 3: போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல், மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட்டிவ், ரேப்பிட்லி ப்ராக்ரெசிவ். இது இல்லாமல் அந்த கால ஆரம்பிக்கிறது ஐஜிஏ நெஃப்ரோபதி, குட் பாஸ்டர்ஸு, ஆல்பாட்ஸ். ஸோ இது எல்லாமே நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமில். இப்போது இன்னும் கொஞ்சம் நெஃப்ரைட்டிக்கில் என்னென்னலாம் விட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் பற்றி பார்ப்போம். போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸில் நமக்கு இதுக்கு ஆக்சுவலாக 2 பேர் என்னென்னா, ஒன்று ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னும் நம்ம அதுக்கு சொல்லுவோம். இல்லைனா அக்யூட் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ப்ராலிஃபரேட்டிவும் போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் தான், அக்யூட் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸும் போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் தான். இதோடைய ஹிஸ்ட்ரி என்னென்னா, இது 1 to 3 வீக்ஸ் கழிச்சு தான். ஸோ உனக்கு ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் 1 to 3 வீக்ஸ் லேட்டராக தான் அவங்களுக்கு ரெட் யூரின் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் இதுவே ஏன் இந்த மாதிரி லேட்டராக வருதுன்னா, இது இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷனு. ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் அது கிட்னிஸில் டெவலப்டு உட்காந்து அது நமக்கு ரெட் யூரின் வருது. அதனால் 1 to 3 வீக்ஸ் ஆகுது. சரியா? இப்போ இதுவே ஸ்கின்னில் என்ன மாதிரி இருக்கும்னா, ஸ்கின்னிலையும் நமக்கு எல்லோ பஸ்டியூல்ஸ் வரலாம். அதுவும் நம்மளுடைய ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அந்த எல்லோ பஸ்டியூல்ஸ் வந்தது கேன் தென் ப்ராக்ரஸ் டு போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ். இது ஒன்று. ஓகே. இப்போது காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும்? இங்கே இம்யூன் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட் எல்லாமே கன்சியூம் ஆகிடும். ஸோ உடம்புல காம்ப்ளிமெண்ட் கம்மியாகிடும். இப்போது கிட்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், கிட்ஸில் அது செல்ஃப் ரிசால்விங், அதுவே சரி ஆகிடும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அடல்ட்ஸில் நமக்கு எப்படி இருக்கும்? அடல்ட்ஸில் அது ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகி சிவியரான குளோமருலோ நெஃப்ரைட்டிஸாக போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடல்ட்ஸ், ஏன்னா இது இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் தானே. அப்போ அடல்ட்ஸ்க்கு சிவியர் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன்னால அந்த மாதிரி போவாங்க. இப்போது இந்த போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாண்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் பீடியாட்ரிக் ஆட்டோஇம்யூன் நியூரோசைக்காட்ரிக் டிஸார்டர் அசோசியேட்டட் வித் கோரியா. ஓகே, டிஸார்டர். அப்போது பாண்டாஸ் சிடனாம்ஸ் கோரியா. ஸோ இவங்களுக்கு அது கொஞ்சம் நாள் கழிச்சு, ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன் இந்த தலாமஸில் இருந்து அவங்களுக்கு நியூரோசைக்காட்ரிக் டிஸார்டர். ஸோ எப்படி வேணால் அது ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்க தே மைட் பி ப்ரெசென்டிங் வித் கோரியாவாக இருக்கலாம், தே மைட் பி ப்ரெசென்டிங் வித் அத்திட்டோசிஸாக இருக்கலாம், இல்லாட்டி தே மைட் பி ப்ரெசென்டிங் வித் டிக்ஸு சிண்ட்ரோமாக இருக்கலாம், டூரெட் இருக்கலாம், ஓசிடியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இது எல்லாமே போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் பற்றி. அடுத்தது இது பிஎஸ்டின்னு சொல்லிட்டேன்னா, மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸில் நம்ம இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? முக்கியமாக இதோட இம்பார்ட்டண்ட் காஸ் தான். இப்போது இது மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் மோஸ்ட் காமனாக இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி. மெம்ப்ரேனஸ் தான் இல்லை, மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட் ஆகும்போது தான் ஹெப்படைட்டிஸ் சி, மெம்ப்ரேனஸ் தான் ஹெப்படைட்டிஸ் பி. சரியா? ஸோ இதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. மெம்ப்ரேனஸ் நம்ம அப்படின்னா பிஎஸ் நம்மள மாதிரி இருக்கணும் ஒன்று. ஓகே, மெம்ப்ரேனோ ப்ராலிஃபரேட் ஆகும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, அது ஹெப்படைட்டிஸ் சி. அடுத்தது ஹீராயின்.
heroin can cause two important things. ஒன்று heroin can cause இந்த membranoproliferative glomerulonephritis, இல்லாட்டி heroin can cause focal segmental glomerulosclerosis. ஸோ focal segmental glomerulosclerosis அப்படின்றது nephrotic syndrome. அங்கே வந்து நமக்கு வந்து ரெட் யூரின் காஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் membranoproliferative glomerulonephritis வந்து நமக்கு nephritic syndrome. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெட் யூரின் வந்திருக்கு விச் இஸ் ஃபாலோயிங் ஹீரோயின் எக்ஸ்போஷர்னு சொன்னாங்கன்னா அது membranoproliferative. ஆனால் ரெட் யூரின் வரல, அவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அது நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் விச் இஸ் டியூ டு ஃபோக்கல் செக்மெண்டல் குளோமருலோஸ்க்ளீரோசிஸ். மூணாவது membranoproliferative நம்ம வந்து மெலிக்னன்சி நாளையும் நமக்கு வந்து membranoproliferative glomerulonecrosis வந்து வந்திருக்கலாம். ஓகே, இப்போது குட் பாஸ்டர்ஸில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து குட் பாஸ்டர்ஸில் நமக்கு வந்து ஒரு க்ளூ இருக்குது, அதுதான் 2, 3, 4. ஸோ 2, 3, 4 வந்து என்ன அப்படின்னா டைப் 2 hypersensitivity against alpha-3 chains of type 4 collagen அப்படின்றது இது. ஸோ membranoproliferative சொல்லிட்டேன். ரேப்பிட்லி ப்ராக்ரெஸிவ் எனக்கு தெரியும், ஃபைப்ரன் கிரசன்ஸு மோஸ்ட்டாக குட் பாஸ்டர்ஸ் வில் ப்ராக்ரஸ் டு ரேப்பிட்லி ப்ராக்ரெசிவ் போவாங்க, இல்லைனா எனி வாஸ்குலைட்டிஸ் வந்து அந்த மாதிரி போவாங்க. அப்புறம் ஐஜிஏ நெஃப்ரோபதி, குட் ஆல்பாட்ஸு, குட் பாஸ்டர்ஸு இதெல்லாம் நம்மளுடைய நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் பற்றி முடிஞ்சிருச்சு. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவுடைய மெயின் ரீசன் என்னென்னா இது என்னென்ன வில் காஸ் நெஃப்ரைட்டிக் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் பற்றியும் நான் உனக்கு இதிலே சொல்கிறேன். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நெஃப்ராட்டிக்கில் மினிமல் சேஞ்ச் டிசீஸ் பற்றி. மினிமல் சேஞ்ச் டிசீஸ்னால் எனக்கு தெரியும், ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பிக்கில் என்ன சேஞ்சஸும் வராது, ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் தான் இஃபேஸ்மெண்ட் ஆஃப் போட்டோசைட்ஸ் வரும். ஸோ இது வந்து எடிமா, இப்போ வந்து கிட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு எடிமா இருக்கும், பட் தட் இஸ் நோ பிளட், இந்த யூரினில் எந்த பிளட்டுமே இல்லை ஒரு கிட். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தா தேர் வில் பி எ கிட் ஹூஸ் ப்ரெசென்டிங் வித் எடிமா. ஓகே, பட் தேர் இஸ் நோ பிளட் இன் த யூரின். ஸோ அதான் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், அதுதான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமில் இட் கேன் பி மோஸ்ட்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் போஸ்ட் வைரலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ போஸ்ட் வைரலாக அந்த குழந்தைங்க வந்து ஃபுல்லாக எடிமேட்டஸாக இருக்குது, ஆனால் மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை, யூரின்லாம் நார்மலாக இருக்குது. அப்படின்னா மினிமல் சேஞ்ச் டிசீஸு அதுதான் நம்மளுடைய இது. ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் இப்போ வந்து இதோடைய ட்ரீட்மெண்ட் என்ன, லாஸ் ஆஃப் எஃபேஸ்மெண்ட் ஆஃப் போட்டோசைட்ஸ் போயிடுது, அதனால நமக்கு சைஸ் சார்ஜ் பேரியர் இருக்காது, அதனால் நமக்கு வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கும். ஸோ இதோடைய ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்ட்ஸ். ஸோ எடிமா எவ்ரிவேர் இருக்கும், தே வில் பி பிரசன்டிங் வித் எடிமா ஓவர் த ஃபேஸ், எடிமா ஓவர் த பாடி, ஈவன் சப்அக்யூட் பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ் மாதிரி கூட அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது நமக்கு இன்னொரு இது இருக்குது, மினிமல் சேஞ்ச் டிசீஸ் சொன்னால். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து மெம்ப்ரேனஸ் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. மெம்ப்ரேனஸ் நெஃப்ரோபதிக்கு தான் நமக்கு வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் தான், ஆனால் இதில் ஒரே ஒரு இது இருக்குது, சில சமயம் இது பேர் வந்து மெம்ப்ரேனஸ் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம்னு ஞாபகம் போயிடக்கூடாது, இது வந்து membranoproliferative தான் நமக்கு வந்து நெஃப்ரைட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ மெம்ப்ரேனஸ் நெஃப்ரோபதியுடைய என்னென்ன ரீசன்ஸு, ஃபஸ்ட்டு நமக்கு மெம்ப்ரேனஸ் நான் உனக்கு அங்கேயே சொன்னேன், ஹெப்படைட்டிஸ் பி தான் இதோடைய மோஸ்ட் காமன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் மெம்ப்ரேனஸில் வந்து நிறைய ட்ரக்ஸ்னால வரலாம். ஸோ டேப்சோன்னால வரலாம், இல்லைனா சல்ஃபோனமைட்ஸ்னால வரலாம், இல்லைனா நமக்கு வந்து சால்ட்டுனால வரலாம். ஸோ எதனால வேணால் நமக்கு வந்து மெம்ப்ரேனஸ் நெஃப்ரோபதி வந்திருக்கும். மூணாவது நமக்கு வந்து மெலிக்னன்சினால் கூட நமக்கு வந்து வந்திருக்கலாம். ஸோ பிரெஸ்ட் கேன்சர்னால் வந்திருக்கலாம், பேன்க்ரியாட்டிக் கேன்சர், எதனால வேணால் நமக்கு வந்து மெம்ப்ரேனஸ் வந்திருக்கலாம். நாலாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அகெயின்ஸ்ட் PLA2 ரிசெப்டார் இருக்கும். ஸோ இப்போ இந்த PLA2 ரிசெப்டாரை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறேன். இப்போது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பிளட் குளோமருலோனெஃப்ரைட்டிஸ், அந்த குளோமருலைலாம் இருக்குது. ஓகே, ஸோ குளோமருலைக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு திக் பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும். பேஸ்மெண்ட் மெம்ப்ரேனுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து போடோசைட்ஸ் இருக்கும். ஆமாம், ஸோ இப்போ வந்து இப்போது இந்த போடோசைட்ஸுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இப்போ இங்கே தான் இருக்குது, நமக்கு வந்து PLA2 ரிசெப்டார் வந்து இங்கே இருக்குது. ஸோ PLA2 ரிசெப்டாருக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக அதுக்கு ஆன்டிபாடி, ஸோ கைண்ட் ஆஃப் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான்.
அப்போது இங்கே வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் மெம்பரேன் இல்லையே நமக்கு பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி பேஸ்மெண்ட் மெம்பரேனும் உண்டு பண்ணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஸ்பைக் அண்ட் டோம் அப்பியரன்ஸ் வந்து இப்படியும் இருக்குது. சப் எபித்தீலியல் டெபாசிட்ஸ் பேஸ்மெண்ட் மெம்பரேன் போடோசைட்ஸ்குள்ளே, போடோசைட் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எபித்தீலியம். ஸோ போடோசைட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து சப் எபித்தீலியல் டெபாசிட்ஸ். ஸோ சப் எபித்தீலியல் டெபாசிட்ஸ். ஸோ எப்படி நம்ம இதை சப் எபித்தீலியல் எண்டோத்தீலியல் ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா, எனி கண்டிஷன் வித் த வேர்டு ப்ராலிஃபரேட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சப் எண்டோத்தீலியல். ஏன் அப்படின்னா எண்டோத்தீலியல் அப்படின்றது, இந்த சப் எண்டோத்தீலியன்றது இங்கே எண்டோத்தீலியம்குள்ளே இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ எண்டோத்தீலியம்குள்ளே இருக்கும்போது நமக்கு எண்டோத்தீலியம்குள்ளே நமக்கு வந்து டெபாசிட்ஸ் வந்திருக்கா, ஆமாவா? அப்போது அது வந்து ரொம்ப இட் வில் பி மோர் ப்ரோன் ஃபார் அந்த பிளட்டுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்குது. அப்போ அந்த இடம் ரொம்ப ப்ராலிஃபரேட் ஆகி ரொம்ப செல்லுலாரிட்டி ஆகி ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஸோ சப் எண்டோத்தீலியல் டெபாசிட்ஸ் தான் நம்மளுடைய இந்த பிரச்சனை மெயின். சப் எண்டோத்தீலியல் டெபாசிட்ஸ் தான் ப்ராலிஃபரேட்டிவ்னு பேர் வரது தான் சப் எண்டோத்தீலியல் டெபாசிட்ஸாக இருக்கும். சப் எபித்தீலியல் மற்றது எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா மெம்பரேனஸ் நெஃப்ரோபதி தான். அதுதான் அந்த ஹெப்படைட்டிஸ் பி, ட்ரக்ஸ், டேப்சோனு அதெல்லாம். மெம்பரேனோ ப்ராலிஃபரேட்டிவ்ல ஹெப்படைட்டிஸ் சி, ஹிராயின் அது மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இது வந்து சப் எபித்தீலியல் டெபாசிட் ஸ்பைக் அண்ட் டோம் அப்பியரன்ஸ், அது வந்து மெம்பரேனஸில் இருக்குது. இப்போது ஃபைனல் சொல்லிடுறேன். இப்போது எதெல்லாம் வந்து நம்மளுடைய நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமு. நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் ஒன்று வந்து மினிமல் சேஞ்ச் டிசீஸு, உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது மெம்பரேனஸ் நெஃப்ரோபதி. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மெம்பரேனோ ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸு, ஆனால் மெம்பரேனஸ் நெஃப்ரோபதி வந்து நெஃப்ராட்டிக். ஸோ இது ரெண்டும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகலை. மூணாவது ஃபோக்கல் செக்மெண்டல் குளோமருலோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்றதும் நமக்கு வந்து இதுதான். ஓகே. ஸோ ப்ராலிஃபரேட்டிவ் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ்னு 3 கண்டிஷனில் இருக்குது. அது 3 வந்து அது இல்லாமல் குட் பாஸ்டர்ஸு, ஆல்பாட்ஸு, ஐஜிஎன் நெஃப்ரோபதி, இது எல்லாம் நெஃப்ரைட்டிக். ஓகே. நெஃப்ராட்டிக்கில் மினிமல் சேஞ்சு, மெம்பரேனஸ், ஃபோக்கல் செக்மெண்டல். 4வது டயபெட்டிக் குளோமருலோஸ்க்ளீரோசிஸ், இதுவும் நெஃப்ராட்டிக். 5வது நம்மளுடைய அமைலாய்டோசிஸ், ரீனல் அமைலாய்டோசிஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு நெஃப்ரைட்டிக் வேறு, நெஃப்ராட்டிக் வேறு, அவ்வளோதான்.